சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டுக்கார் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொல்லி லவ் பண்ணாரு, எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னார், இப்போ எப்படியெல்லாம் உங்களை பார்த்துக்கிறாரு? உங்க அப்பாவை விட நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பார்த்துக்கிறோம். ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்போ மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா குரூப்பா ஒரு 15 பேர் போனோம். இது ஹனிமூன். ஊட்டி போனோம். அவங்களும் ஹனிமூன் போகாம இருந்திருப்பாங்க. சேர்ந்து உங்களோட ஜாயின் சார் பண்ணி அவங்க எல்லாம் வந்து குழந்தை போறது குழந்தெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. கல்யாணம் பண்ண புது பொண்ணு நல்லது கெட்டது தெரியாதுல்ல, ஊரெல்லாம் சுத்தி. அதுதான் சார் சொல்றாங்க, நீங்க சின்ன பசங்க, நீங்க தனியா போனீங்கன்னா சமாளிக்க முடியாது. நீங்க எப்படி அப்படி தனியா போக முடியும்? ஹனிமூனுக்கு அதனால நாங்க தனியா அனுப்பல, நாங்கெல்லாம் கூட வரோம் அப்படின்னா. தனியா போனா என்ன ரெஸ்லிங்கா கூட்டு போறீங்க? அவங்கள சமாளிக்க முடியாதுங்கிறது இது எனக்கு புரியவே இல்லையே. இது வரைக்கும் சோலோவாக நான் எங்கேயுமே போனதும் இல்லை, கப்பலாகவும் அவ்வளோ நாங்கள் வெளியில் சுத்தந்தே இல்லை. 10 இயர்ஸ் லவ் பண்ணதுலேருந்து அதே ஒரு ஃபியராக இருந்தது. அதனால சேஃப்டிக்கு கூட வந்தாங்க. அவங்களும் டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த எனக்கு புரியல, 10 வருஷம் லவ் பண்ண பொண்ணு மேலே என்ன பயம்? அவங்க மேலே பயம் இல்லை சார், சரௌண்டிங் மேலே. வெளியூர் போகிறோம் அப்படின்ற வேற ஒன்றும் இல்லை சார். புரியல. வெளியூர் போகிறோம், ஒரு சேஃப்டிக்கு கூட துணைக்கு ஆள் வரட்டோன்ட்டு சார். வேற எனக்கு புரியல. சரி அப்புறம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் சார். அதுக்குள்ளே பாப்பா பிறந்துருச்சு சார். அரேஞ்ச் மேரேஜ்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. இந்த பொண்ணு எப்படி இருப்பா என்னன்றது தெரியாது. அதனால நீங்கள் வந்து பயத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. நீ வந்து என்னை 10 வருஷம் லவ் பண்ண, என்னோட கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ ஃபேமிலியோட என்னை கூட்டிகிட்டு போவ? 10 வருஷம் பழகிருந்தாலும் எனக்கு இன்னும் பயம் இருக்குதுங்கிறாரு. ஓகே, அவங்க சேஃப்டிக்கு நம்ம கூட வராங்க. ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க. ஒரு ஹால் மாதிரி, அதில் வந்து மிடில் வந்து ஒரு செவரு வால் மட்டும்தான் இருக்கும். 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். ஊட்டியில் வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நம்ம அச்சுன்னு தும்னா வெளியில் பக்கத்து ரூமில் கேட்கும். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.